Hello everyone. நாங்கள் சுகேஷ் ஆனந்த் அடா 247 தமிழில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலிட்டியில் யூனியன் டெரிட்டரிஸ் ஷிப். ஸோ இந்த டாபிக் பற்றி நியூவாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக சக்கரவியூகா அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஃபைன். ஷண்முக பிரியா, சிவானி, மீனு அண்ட் கலைநிலா, ஹாய்ங்க. ஓகே, குட் டு சி. ஓகே டன். ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான், சிட்டிசன்ஷிப்பும் யூனியன் டெரிட்டரிஸும். நிறைய பேர் வந்து சார் யூனியன் டெரிட்டரிஸ் புக்கில் பெருசாக இல்லை சார் அப்படின்ற மாதிரி சில பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க எனக்கு. பட் யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கில் அந்த அளவுக்கு கொடுக்கல, ஒத்துக்குங்க. பட் ஓல்டு புக்ஸில் கொஞ்சம் கண்டென்ட் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே வேக் டு ஸ்டடி அப்படின்ற லிஸ்ட் இருக்கும்ல, டெலகிராம் குரூப்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. பட் ஜென்ரலாக கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றது பெருசாக எடுக்க மாட்டாங்க. கொஷின்ஸ் 1 or 2 ரொம்ப ரேரஸ்ட் கேஸில் தான் கொஷின்ஸே வரும். அதனால் பெருசாக ஒகி பண்ண வேண்டாம். பட் சிட்டிசன்ஷிப் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அண்ட் தென் இந்த டைம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா? ஃபைன். அண்ட் ஓகே, மோனிகா பாபு அண்ட் கார்த்திகேயன், ஹலோ, ஹாய்ங்க. ஓகே டன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் 2 டாபிக் தான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ முதலாவது கேள்வி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ள போயிடலாம். இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 5 to 11 டீல்ஸ் வித் டேஷ். ஓகே, இந்திய அரசியலமைப்பில் 5 முதல் 11வது பிரிவு டேஷுடன் தொடர்புடையது. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, ஒன்றியம் மற்றும் அதன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள். ஓகே, ஸோ எதில் அடிப்படையாக இந்த 5லேருந்து 2 அப்படின்றது சகத்து எதனுடைய தொடர்புடையது. ஓகே, கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா இது ஈஸி டாபிக் தான் இது. ஓகேவா? பட் தெரிஞ்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஆன்சர் பி 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 பி. ஓகே, குட். சிட்டிசன்ஷிப். இப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்களா சார் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இதுவும் கொஷின் தான், இப்படியும் கொஷின் வரும். ஓகேவா? அடுத்தது, அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டொமைசல் மீன்ஸ் டேஷ். இந்திய அரசியலமைப்பின்படி டொமைசல் அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? ஓகே, நக்ஷத்ரா, ஹலோ, ஹாய்ங்க. டொமைசல் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்ன? டெம்பரவரி ஹோம், தற்காலிக வீடு. ஹோம் இன் ஃபாரின் கண்ட்ரி, வெளிநாட்டில் வீடு. பெர்மனன்ட் ஹோம், நிரந்தர வீடு. ஹோம் இன் ஃப்ரெண்ட் கண்ட்ரி, நண்பர் நாட்டில் வீடு. ஓகே, நண்பர் இன்னொரு நாட்டில் இருப்பாங்க, அந்த வீடு அப்படின்ற பொருள். ஓகேவா? டொமைசல் அப்படின்றதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசியலமைப்பில் என்ன பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் கேள்வி. டொமைசல் அப்படின்றது எப்பவுமே சில டாபிக்ஸ் ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் தான் இருக்கும், ஏன்னா இந்த டாபிக் அப்படி யூனியன் டெரிட்டரிஸும் சிட்டிசன்ஷிப்பும். இதே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் போகும்போது கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கலாம். அந்த டாபிக்ஸ் வரும்போது நான் ஃபுல்லாக கொஷின்ஸில் கவர் பண்ணிடுறேன், ஏன்னா அதை நீங்கள் அப்படியே படித்தாலும் எக்ஸாமுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள் படித்த ஃபீல் எடுக்கணும், அப்படி கொண்டு வந்துடுறேன் கொஷின்ஸில். ஓகேங்களா? ஸோ 2வதுக்கான கேள்விக்கான பதில் ஏஏசிசி. ஓகே, ஃபைன். ஸோ டொமைசல் அப்படின்ற வேர்டு, அதுக்கான மீனிங் வந்து பர்மனண்ட் ஹோம். ஓகே, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம வீடு அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்தியன் சிட்டிசன் சொல்கிறோம்ல, அதை வந்து எப்படி சொல்கிறாங்க? டொமைசல் அப்படின்னா இங்கே நிரந்தரமாக அவனுடைய வீடு இருக்குது அப்படின்றது பொருள், அவங்க தங்கியிருக்கான் அப்படின்றது ஒரு மீனிங். ஓகேங்களா? ஃபைன். ஜெயா, வணக்கங்க. அடுத்தது 3வது கேள்வி, which are the following are the ways of acquiring Indian citizenship? ஓகே, பின்வருவனவற்றில் இந்திய குடியுரிமை பெறுவதற்கான வழிகள் யாவை? பை பர்த், பிறப்பு. டிசெண்டன்ட், வம்சாவளி. நேச்சுரலைசேஷன், இயற்கை மயமாக்கல். தட் மீன்ஸ் இங்கவே இருக்கான் அப்படின்ற மாதிரி பொருள் அதுக்கு. இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, பிரதேசத்தை இணைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பீட்டிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. ஓகே, ஃபைன். அதாவது வே ஆஃப் அக்வரிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 2, ஆப்ஷன் பி 1 and 4, ஆப்ஷன் 3 1 2 3, ஆப்ஷன் டி 1 2 3 4. ஓகே, எது அப்படின்னு சொல்லிட்டு பர்த், டிசெண்டன்ட், நேச்சுரலைசேஷன், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ விச் ஒன் இஸ் த ஆன்சர்? குட்.
அது எப்படி எல்லாமே ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டீங்க டின்ட்டு? யாருக்காவது இந்த டீல 4th ஆப்ஷனில் டவுட் ஆகும்னு எதிர்பார்த்தேன். இப்படி படிச்சிருக்கீங்க போல, பயங்கரமாக சூப்பர். அடுத்து 4வது கேள்வி, விச் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த சிட்டிசன்ஷிப்? ஓகே ஓகே, விச் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த சிட்டிசன்ஷிப்? பார்ட் 3, பார்ட் 2, 5 and 11, பார்ட் 2, 5 and 6, பார்ட் 1, 5 and 11. ஓகே, விச் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப்? சிட்டிசன்ஷிப்போட தொடர்புடைய ஆர்டிக்கல் இது வந்துச்சு சார். எஸ் எக்ஸாக்ட்லி, பட் அதை கண்டுக்கல. ஓகே ஃபைன். ஆப்ஷன் பி 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 5 to 11. யா சாரி, இந்த கொஷின் ரிப்பீட்டடாக இருந்திருக்கு, கவனிக்கல. ஓகே, 5th கொஷின், who is called the first citizen of India? Okay, who is called first citizen of India? Prime Minister, President, Chief Minister, Chief Justice of India. Okay, நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்ட்டு யாக அழைக்கிறாங்க. பிரதம மந்திரி, ஜனாதிபதி, அதுக்கப்புறமா சீஃப் மினிஸ்டர். ஓகேவா, அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாக அழைக்கிறாங்க. Who is called the first citizen of India? Prime Minister, President, Chief Minister, Chief Justice of India. ஓகே குட். இதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஷின், பட் ஆனால் புக்கிலே இருக்குது. எல்லாமே புக்கில் தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? புக்கில் இருக்குது தான் அவ்வளோதான் கொஷின் எடுக்க முடியுது. இட்ஸ் அன் பிரசிடென்ட். ஓகே, அடுத்த கொஷின், in Indian citizenship of a person can be terminated if dash. ஓகே, அதாவது ஒரு நபரின் இந்திய குடிமகன் என்றால் எப்படி ரத்து செய்யப்படலாம்? ஓகே, அதாவது நபரின் இந்திய குடி உரிமை அப்படின்னு சொல்ல குடிமகன் கொடுத்துருக்கு, குடி உரிமை எப்படி ரத்து செய்யப்படலாம் அப்படின்றதா கொஷின். ஓகே, citizen of a person can be terminated if, அதாவது ஒரு நபரின் இந்திய குடிமகன் என்றால் ரத்து செய்யப்படலாம், அது எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், a person voluntarily acquires the citizenship of some other country. ஒரு நபர் தானாக முன் வந்து வேறு சில நாட்டின் குடிமகையை பெற்றிருந்தால் ரத்து பண்ணலாம். a person who has become a citizen through registration, பதிவு மூலம் குடிமகனாக மாறிய ஒருவர், அப்போ ரத்து பண்ணலாம். Government of India satisfied that citizenship was obtained by fraud, மோசடி மூலம் குடியுரிமை பெற்றதாக இந்திய அரசு அதிருப்தி அடைந்தால் பண்ணலாம். Citizen who is by birth indulges in trade with enemy country during a war, பிறப்பால் இருக்கும் ஒரு குடிமகன் போகின் போது எதிரி நாட்டோடு வர்த்தகம் செய்கிறான் அப்படின்னா அப்போ கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எது ஆன்சர்? ஓகே, 6th one, எது ஆன்சர்? இந்த பெய்ட் கிளாஸில் கான்ஸ்டியூஷன் தான் சார் போகுது, அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. பெய்ட் கிளாஸில் கான்ஸ்டியூஷன் ஓகே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். இது நம்ம பெய்ட் பேட்ச் மட்டும் ஃபோக்கஸ் இல்லை, ஜென்ரலாக எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். ஏன்னா பெய்ட் பேட்ச்க்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த டெஸ்ட் சீரீஸ், ஓகேங்களா? ஸோ அதுதான் நிறைய பேர் எல்லாமே படிச்சுட்டு யாரும் வரல. ஆக்சுவலி சில பேர் வந்து எடுக்காமையே அவங்களாம் ஓன் என்ன சொல்கிறது, ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் படிச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். திருப்பி எடுக்கும்போது உங்களுக்கு இங்கே சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே புரியும், ப்ளஸ் இன்னும் டவுட்ஸ் நிறைய வகும் கேட்க முடியும். ஓகேவா? ஸோ குட். ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்கீங்க? 2 3 4 1 2 3 4. என்னப்பா ஆப்ஷன்லேயே இல்லை. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து சி, சரிங்களா? 1 3 4. அதாவது டெர்மினேட் அப்படின்னா எப்போ ரத்து செய்யப்படலாம். ஓகே, ஸோ அப்படின்னு பார்க்கும்போது a person voluntarily acquires citizenship of some other country, இன்னொரு நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பை அவன் வாங்கினா அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரத்தாயிடும். அது கரெக்டு. அதுக்கப்புறமா a person who has become citizen through registration, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன்னா பதிவு மூலம் குடிமகனாக மாறிய ஒருவர், தட் மீன்ஸ் நிலையாக பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பெருசாக படிக்கவே தேவையில்லை, இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் கரெக்டு. ஓகேவா, டெர்மினேட் ஆகாது இந்த ஒரு ஆப்ஷன். ஏன்னா வந்து சிட்டிசன்ஷிப் த்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பத்திரப்பதிவுன்னு சொல்லுவோம்ல, அது மூலிமா ஒழுங்காக பதிவு செஞ்சுருக்கான், அப்போ அவன் வந்து ரத்து பண்ண முடியாது. அப்போ இதை நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிங்கன்னா இது வருது, அப்போ இந்த ஆப்ஷன் போயிடும், இந்த ஆப்ஷனும் போயிடும். இது 2 தான் நிற்குது. அடுத்தது பார்த்துங்க, சிம்பிள் திங், சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, எ சிட்டிசன் ஹூ இஸ் பை பர்த் இன்டர்ஜஸ் இன் ட்ரேட் வித் எனிமி கண்ட்ரி டியூரிங் வார், போர் சமயத்தில் அவன் வந்து என்ன பண்ணுறான், எனிமி நாட்டோடைய ஒரு சம்திங் வர்த்தகம் வச்சுக்கிறான் அப்படின்னா அப்போ வந்து அவனை என்ன பண்ணுவாங்க, அந்த சிட்டிசன்ஷிப்பை டெர்மினேட் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம்.
ஓகே, அது ஒரு அமைப்பு தான். ஓகேவா, அது ஒரு சகத்து தான் சொல்லலாம். அப்போ இது கரெக்டு தான். அதே மாதிரி ஃப்ராட் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கானா அது கண்டிப்பாக நிரூபிக்கப்பட்டால் ரத்துப்பட தான் செய்வாங்க. ஸோ ஆன்சர் 1, 3 and 4. ஓகே, ஸோ 2 நீங்கள் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். ஆப்ஷன் ஏவும் டியும் எலிமினேட் ஆச்சு. பிசி மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலாக இதான் வந்து எலிமினேஷன் ப்ராசஸ். தெரிஞ்சதை வச்சு எதெல்லாம் வராதுன்னு எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷனை நம்மளே ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் 6th ஒன் ஆன்சர் வந்து சி. ஓகே, சூப்பர். ஓகே, இது நம்மளோட ப்ரொமோஷன் டைம். ஜஸ்ட் 1 minute. Y247 கோடு 77% ஆஃபர். ஸோ February 16th நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இட்ஸ் ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. என்னோட கோடு யூஸ் பண்ணி 77% ஆஃபரில் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கிக்கிங்க. 7th வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. ஓகேவா, அடுத்த கேள்வி. அசர்ஷன் அண்ட் ரீசனிங். When Pondicherry becomes a part of India in 1962, the people lived there become Indian citizen. It was done by one of the provisions of the Act 1955 by incorporation of territory. ஓகே, அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. வலியுறுத்தல். டேஷில் பாண்டிச்சேரி இந்தியாவின் பகுதியாக மாறும்போது அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமகளாக மாறினர். காரணம், இது 1959ஆம் ஆண்டின் சட்டத்தின் ஒரு விதிமுறையால் செய்யப்பட்டது. பிரதேசத்தை இணைப்பதன் மூலம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. விச் ஒன் இஸ் ரைட், விச் ஒன் இஸ் ராங் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆல் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஆல் அப்படின்றது சரியான எக்ஸ்பிளனேஷன் ஏக்கு. ஆல் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அண்ட் தென் ஏ இஸ் ராங் பட் ஆல் இஸ் கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆல் ராங் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா, எஸ் கார்த்திக், ஹலோ, ஹாய்ங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஏ. ஆல் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A. Okay, super. Okay, when Pondicherry becomes the part of India part of India is 1962. The people lived that become Indian citizen அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, of part 1962. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 7th ஒன் வந்து ஆன்சர் பி, நாட் அண்ணா ஏ. 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். பட் இந்த அசர்ஷனுக்கு இது சரியான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஓகேவா, அதாவது பாண்டிச்சேரி பிகம்ஸ் பார்ட் ஆஃப் இந்தியா இன் 1962. ஓகேவா, த பீப்புள் லிவ்டு தேர் பிகம் இந்தியன் சிட்டிசன்ஸ். இது மாற்றினதுக்கு அப்புறமா அவங்க இந்தியன் சிட்டிசன்ஸாக ஆக்கப்பட்டாங்க அப்படின்னு இங்கேயே கொடுத்துட்டான். ஓகேவா, இது அசர்ஷன், இது ஸ்டேட்மெண்ட்டு. It was done by one of the provisions of Act 1955 by incorporation of territory. அது இது சரியான பதில் கிடையாது. பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இது கிடையாது. பட் இண்டிவிஜுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகேங்களா, பட் அதுக்கு இது பர்ஃபெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா இங்கே சொல்லிட்டானே, சேர்த்ததுனால தான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா, ஸோ இது எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அடுத்தது 8வது கேள்வி. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கிரைப்ஸ் இந்தியா ஆஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் ஆர்டிகல் டேஷ். ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ், ஓகே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் யூனியன் பிரதேசங்களுடைய சகத்து என்னவென்று சொல்லுது. சகத்து அப்படின்னா அது எதை குறிக்குது? ஆர்டிக்கல் 1, ஆர்டிக்கல் 16, ஆர்டிக்கல் 20, ஆர்டிக்கல் 27. சகத்து 1, சகத்து 16, சகத்து 20, சகத்து 27. ஓகே, ஃபைன். ஸ்டேட்டஸ் எடிஷன் 2 ஆர் கரெக்ட் சார். எஸ், 2 ஆர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் என்ன ப்ரோ? ஆக்சுவலி அது எக்ஸ்பிளனேஷன் அது எப்படி வேணால் சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா, ஏன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. சரிங்களா, இங்கே கேள்விக்கு தான் நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும். பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன்னா அதை பற்றி விரிவாக்கமாக எவ்வளோ வேணால் பேசலாம். ஓகே, பட் கொடுத்துருக்குது அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஏன்னா அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு இதனால் இது வந்து மாற்றப்பட்டுச்சின்னு சொல்லிட்டு. திருப்பி 1955 ஆக்ட்னால அது போடப்பட்டது அப்படின்னா எதை போடப்பட்டது அதனால தான் அதை மாற்றுது அப்படின்ற மாதிரி மீனிங் இல்லை. ஓகேங்களா, ஃபைன். ஆன்சர் வந்து எஸ் எக்ஸாக்ட்லி 1. ஓகே, 9th கொஷின். ஆந்திர பிரதேஷ் வாஸ் கிரியேட்டட் ஆஸ் எ லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் இன் டேஷ். மொழியின் அடிப்படையில் ஆந்திர பிரதேசை எப்போ வந்து உருவாக்குனாங்க? ஓகே, ஜெரோம் ஆண்டனி, ஹலோ, ஹாய்ங்க. இப்போ அடுத்த கேள்வி. ஆந்திர பிரதேஷ் வாஸ் கிரியேட்டட் ஆஸ் எ லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் இன் டேஷ். ஓகே, மொழியின் அடிப்படையில் ஆந்திர பிரதேசத்தை எப்பொழுது பிரித்தாங்க? 1950, 1953, 1956, 1961. இந்த கேள்வி இப்போ நீங்கள் யூனிட் 9ல் படிச்சுக்கலாம்.
ஓகேவா? ஏன்னா கேள்வி வகும் இது யூனிட் 9ல் டிஎன்பிசி ஆக்குங்களா யூனிட் 9ல் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக கேள்வி வந்து வகும். ஓகே, ஏன்னா லிங்குவிஸ்டிக் அப்படின்னா எப்படி தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணங்கள் பிரிச்சாங்கன்ற கான்செப்ட் வரும் பார்த்தீங்களா? ஐ திங்க் 12th புக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாலிட்டி புக்கு யூனிட் 9 டாபிக் வரும், அதில் பார்த்துக்குங்க. ஓகே, எஸ் ஆன்சர் 1953. ஓகே, மொழியின் அடிப்படையில் ஆந்திர பிரதேஷ் வந்து 1953ல் பிரிச்சாங்க. சரிங்களா? 1953. அடுத்தது 10வது கேள்வி. பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் டெல்லி ஹஸ் பிகம் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி? ஓகேங்களா? பின்வரும் எந்த அரசியலமைப்பு திருத்தங்களில் டெல்லி தேசிய தலைநகர் பிராந்தியமாக மாறிவிட்டது அல்லது மாற்றப்பட்டது? 61வது அமெண்ட்மெண்ட்டு, 69வது அமெண்ட்மெண்ட்டு, 71வது அமெண்ட்மெண்ட்டு, 79வது அமெண்ட்மெண்ட். எந்த அமெண்ட்மெண்ட்டில், அதாவது சட்ட திருத்தம், ஓகேவா? அரசியலமைப்பு 61 சட்ட திருத்தம், 69வது சட்ட திருத்தம், 71வது சட்ட திருத்தம், 79வது சட்ட திருத்தம். Which one of the following constitutional amendments Delhi has become national capital region? Okay, which one அப்படின்றத கேட்கப்பட்டிருக்கு. Okay, answer B 69. Superb. So answer 69th amendment, 10th one B is the right answer. Good. அடுத்தது 11th question. Uttarakhand state came into existence on dash. எந்த நாளில் உத்தரகாண்ட் மாநிலம் ஒரு மாநில அந்தஸ்து பெற்றது? நவம்பர் 9, 2002, நவம்பர் 9, 2001, நவம்பர் 9, 2000, ஜனவரி 1, 2008. ஓகே, அதுதான் கேள்வி. உத்தரகாண்ட் ஸ்டேட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் டேஷ். ஓகே, கேம் ஆன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டேஷ். எப்பொழுது உத்தரகாண்ட் மாநிலம் ஆனது? ஓகேங்களா, அதுதான் கேள்வி. நெக்ஸ்ட் ஒன். ஆன்சர் 2000 சார். ஓகே, ஓகே டன். 2009 to 2000 ஆப்ஷன் சி 11th கொஷின். யா, இட்ஸ் an ஆப்ஷன் சி 11th. ஓகேவா, நவம்பர் 9, 2000. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே நவம்பர் 15th வந்து ஜார்க்கண்ட் வந்து ஸ்டேட்டாக மாறிக்கும். ஓகேங்களா, 15th வந்து ஜார்க்கண்ட் வந்து ஸ்டேட்டாக மாறிக்கும். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா, ஜஸ்ட் அப்படியே தெரிஞ்சுக்கங்க போதும். ஓகேவா, தென் ஓகே டன். 11th one C, good answer. Another 12th question. Sikkim was made integral part of Indian under which? ஓகே, அதாவது எப்பொழுது சிக்கிம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக ஆகியது? ஒருங்கிணைந்த பகுதியாக எப்போ சிக்கிம் வந்து ஆகுச்சு அப்படின்றது தான் கேள்வி. 12th one. 36th amendment, 39th amendment, 40th amendment, 42nd amendment. ஓகே, எப்பொழுது சிக்கிம் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த அமெண்ட்மெண்ட்? ஓகே, 36ஆ, 39ஆ, 40ஆ, 42வா? ஓகே, எப்பொழுது அப்படின்றதா கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆன்சர் இஸ் யா 36. ஞாபகம் வச்சுங்க, 35ல் வந்து 35 சட்ட திருத்தத்தில் அசோசியேட்டட் ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஓகேவா, அசோசியேட்டட் ஸ்டேட் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா 36th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தான் ஃபுல் ஃப்ளட்ஜ் ஸ்டேட் அப்படின்ற அந்தஸ்து வழங்கப்பட்டுச்சு. ஃபுல் ஃப்ளட்ஜ் ஸ்டேட்னு சொல்கிற அந்தஸ்தும் வழங்கப்பட்டது. ஓகேவா, அடுத்து 13வது கேள்வி. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ யூனியன் டெரிட்டரி? ஓகே, கொடுக்கப்பட்டதில் எது யூனியன் டெரிட்டரிஸ் அல்ல? ஓகே, ராகுல் சந்திரா 1975 சார், எக்ஸாக்ட்லி. ஓகேவா, ஃபைன். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ யூனியன் டெரிட்டரி? தாதர், நாகர் வேலி, கோவா, சண்டிகர், லக்ஷதீப். ஓகே, லக்ஷதீப். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ யூனியன் டெரிட்டரி? தாதர், நாகர் ஹவேலி, கோவா, சண்டிகர், லக்ஷதீப். விச் ஒன் ஆன்சர்? தி ஒன் தான். ஓகேங்களா,
13th one is என்ன பி கோவா. ஓகே, பி கோவா. மற்றதெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ் தான். இது மட்டும்தான் யூனியன் பிரதேசம் அல்ல. ஓகேவா? ஏன்னா நான் கேட்டு விச் ஒன் இஸ் நாட் ஏ யூனியன் டெரிட்டரிஸ், மற்ற மூணுமே யூனியன் டெரிட்டரிஸ் தான். சரிங்களா? குட். கோவா இஸ் நாட் an answer. 14th one, which country accepted the policy of dual citizenship? இரட்டை குடியுரிமை கொள்கையை எந்த நாடு ஏற்றுக்கொண்டது? ஓகே, இரட்டை குடியுரிமை கொள்கையை எந்த நாடு ஏற்றுக்கொண்டது? யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, இந்தியா, கனடா. ஓகே, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, இந்தியா, கனடா. இந்த நாடு இரட்டை குடியுரிமையை ஏற்றுக்கொண்ட நாடு எது? ஓகே, யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியா. ஓகே, சார் யுஎஸ்ஏ வா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி யுஎஸ்ஏ. ஓகே, ஏன்னா இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஓகே பிரிட்டிஷுடைய கீழே இருந்த கண்ட்ரிஸ். சரிங்களா? மூணுமே பிரிட்டிஷோட கீழே இருந்த கண்ட்ரிஸ். அதாவது காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னா அதில் இருக்க நாடுகள் எல்லாமே வந்து பிரிட்டிஷோட ஆதிக்கத்தின் கீழே, ஆட்சியின் கீழே இருந்த நாடுகள். ஓகேவா? அப்போ ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மெத்தட் தான். யூஎஸ்ஏ தான் டபுள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? ஃபைன். அடுத்து 15வது கேள்வி. ஓகே, இது மார்ச் 10th நம்ம ஸ்டார்ட் பண்ண போகும். செப்பரேட் பேட்ச். ஓகே, லேப் அசிஸ்டண்ட்கான யாராவது ஆர்ஆர்பி குரூப் டிக்கு சயின்ஸும் ஜிஎஸும் படிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது என்னோட கோடு யூஸ் பண்ணி இந்த ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், 15th கொஷின். Which among the following has the power to regulate the right of citizenship in India? டுவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா இரட்டை குடியுரிமை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ யூஎஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா 2 குடியுரிமை வச்சுக்கலாம். நம்ம நாட்டுதும் வச்சுக்கலாம், அவங்க நாட்டுதும் வச்சுக்கலாம். ஓகேவா? டுவல் ரிலேஷன்ஷிப்பில் டுவல் சிட்டிசன்ஷிப். ஓகே, அது அவங்களால என்ன பண்ண முடியும்? வச்சுக்க முடியும். பட் நம்ம நாடு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒரு சிட்டிசன்ஷிப் தான் நம்ம கொடுப்போம். Okay, so 15th one, which among the following has the power to regulate the rights of citizenship in India? Law Commission, Supreme Court, Parliament, Union Cabinet. Okay, which one? இந்தியாவில் குடியுரிமைக்கான உரிமையை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் பின்வருவனவற்றில் எதற்கு உள்ளது அப்படின்றது கேள்வி. சட்ட ஆணையம், உச்சநீதிமன்றம், பாராளுமன்றம், மத்திய அமைச்சரவை. So answer is yes. C. பார்லிமெண்ட். ஓகேவா? பார்லிமெண்ட் அப்படின்றது தான் எக்ஸாக்டான ஆன்சர். ஓகேவா? ஃபைன். அடுத்து 16வது கேள்வி. ஹூ கவர்ன்ஸ் த யூனியன் டெரிட்டரி டாமன் டையூ? ஓகே, டாமன் டையூவை யார் நிர்வகிக்கிறார்கள்? டெப்யூட்டி கவர்னர், அட்மினிஸ்ட்ரேட்டர், சீஃப் மினிஸ்டர், குஜராத் ஹைகோர்ட். ஓகே, யார் வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க? பார்த்துக்கிறாங்க, நிர்வகிக்கிறாங்க அப்படின்றதான் கேள்வி. ஓகேவா? ரியலி இது வந்து ஒரு குட் கொஷின் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, யார் வந்து நிர்வகிக்கிறாங்க? டெப்யூட்டி கவர்னர், துணை ஆளுநரா, இல்லை நிர்வாகியா, இல்லை முதல்வரா, இல்லைனா வந்து குஜராத்தோடைய உயர் நீதிமன்ற அவரா அப்படின்றதா கேள்வி. ஸோ ஆன்சர் 16th one is ஓகே, சூப்பர். 16th one ஆன்சர் வந்து இட்ஸ் என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா? 16th ஒன்றுக்கு ஆன்சர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, ஸோ தெரிஞ்சுக்குங்க. பிகாஸ் ஆக்சுவலாக அது நான் மறந்துட்டேன், இல்லைன்னா கரெக்டாக கொடுத்துட்ருப்பேன். எந்தெந்த ஸ்டேட்டில், அதாவது எந்தெந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற டெரிட்டரிஸில் வந்து கவர்னர்ஸ் அப்படின்ற வந்து கவர்னர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. எடுக்க 2 டெரிட்டரிஸில், யூனியன் டெரிட்டரிஸில் மட்டும்தான் என்ன இருக்குது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டு பாண்டிச்சேரியிலையும் டெல்லியிலையும் மட்டும்தான் சீஃப் மினிஸ்டர் கவர்னர் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. மற்ற யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் அந்த அமைச்சரவை குழு கிடையாது. ஓகே, மற்ற யூனியன் டெரிட்டரிஸில். அப்போ அங்கே அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லலாம். தட் மீன்ஸ் சிவில் சர்வன்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லலாம். அல்லது லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள.
ஓகே, லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அது அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. இது வந்து ஐ திங்க் அந்தமான் நிக்கோபார் அண்ட் இன்னொரு ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிறேன். பட் நான் மறந்துட்டேன். ஓகே, இப்பெல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தேன்னா சட்டனா நான் சொல்லியிருப்பேன் நான். ஓகே, அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? என்னென்ன, அதாவது என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ்க்கு கவர்னர்ஸ் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, அதுக்கப்புறமா லெப்டினன்ட் கவர்னர் இருக்காங்க, இல்லை எதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. ஓகேவா? இந்த 3 தான் இருப்பாங்க மாற்றி மாற்றி. ஓகே, இது 2 பிரச்சனை இல்லை, ஈஸி. ஏன்னா பிகாஸ் இது வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரியும் டெல்லியிலுமே வந்துடும். கரெக்டாக? இது 2மே உங்களுக்கு பாண்டிச்சேரி டெல்லியில் வந்துடும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? பட் இதெல்லாம் எங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, பாண்டிச்சேரி டெப்யூட்டி கவர்னர், எஸ். பட் வந்து டெப்யூட்டி, எஸ், அதான் லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்லலாம். கவர்னர் போஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் சிஎம் போஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதாவது சீஃப் மினிஸ்டர்ன்றது இருக்குதே பாண்டிச்சேரி டெல்லியில் மட்டும்தான். ஓகேவா? அதனால் அதை பார்த்துங்க. அடுத்து 17வது கேள்வி. ஹூ ஹெட்ஸ் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி? ஓகே, கவர்னருக்கும் டெப்யூட்டி கவர்னருக்கும் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. இப்போது பெரிய பெரிய மாகாணங்கள் அப்படின்னு வரும்போது கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பட் வந்து குட்டி யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னா இப்போ அது முழுக்க முழுக்க பக்கத்தில் இருக்கிற பெரிய ஸ்டேட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு ஒரு கவர்னர் அப்படின்ற அந்த போஸ்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து டெப்யூட்டி கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போனா அந்த யூனியன் டெரிட்டரிஸ் வந்து ரொம்ப 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 குறைவான பாப்புலேஷன் கொண்ட ஒரு சிறு பகுதியாக தான் இருக்கும். அந்த பகுதிக்கு வந்து ஒரு அமைச்சரவை குழு போட்டு ஒரு கவர்னர்ஸ், சீஃப் மினிஸ்டர் அந்த செட்டப் தேவைப்படாது. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டை ஒரு கலெக்டரை பார்த்துக்காக பார்த்தீங்களா, அதே லெவலில் தான் அந்த அந்த யூனியன் பிரதேசமே இருக்கும். அப்படின்னும் போது அங்கே தேவைப்படாது. ஓகே, அது அது அந்த பகுதியில் தான் அவங்க டெப்யூட்டி கவர்னர்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னே அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதன் அடிப்படையில் ஃபைன். ஸோ 17th ஒன் ஆன்சர் வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஹூ இட்ஸ் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் இந்தியா? 17th ஒன். ஓகே, ஃபைன். டெப்யூட்டி கவர்னர். ஓகேவா? யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியாவை வந்து யார் நேரடியாக கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்காங்கன்னா டெப்யூட்டி கவர்னர் கிடையாது, அவர் டெப்யூட்டி தான். பிரசிடென்ட்டோட கண்ட்ரோலில் தான் யூனியன் டெரிட்டரிஸ் நேரடியாக இருக்கும். ஓகேங்களா? எஸ்பெஷலி டெல்லி. ஓகே, டெல்லி மட்டும் குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும்தான் வந்து சீஃப் மினிஸ்டரு, டெப்யூட்டி கவர்னர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. பட் டெல்லி முழுவதுமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் டெல்லி வந்து பிரசிடென்ட் தான். ஓகேங்களா? பட் அதோட சப்பார்டினேட்டாக தான் வந்து டெப்யூட்டி கவர்னர், சீஃப் மினிஸ்டர்லாம் இருப்பாங்க. ஓகே, இப்போ கெஜ்ரிவால் இருக்காங்க, அதுக்கப்புறம் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. ஓகேவா? பட் என்ன இருந்தாலும் முழு அதிகாரமெல்லாம் கிடையாது. டெல்லி அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து பிரசிடென்ட்டோட கையில் தான் இருக்குது. அண்ட் தென் 18th கொஷின். ஹூ ஹாஸ் த ரைட் டு செட் அப் ஹைகோர்ட் இன் எனி யூனியன் டெரிட்டரிஸ்? ஓகேவா? அதாவது எந்த யூனியன் பிரதேசத்திலும் உயர் நீதிமன்றத்தை அமைக்க யாருக்கு உரிமை உண்டு? ஓகே, பிரசிடென்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, பார்லிமெண்ட்டு, நன் ஆஃப் தி அபோவ். ஜனாதிபதி, உச்ச நீதிமன்றம், பாராளுமன்றம், பின்வருவனவற்றில் எதுவும் இல்லை. ஓகே, ஹூ ஹாஸ் அ ரைட் டு செட் அப் ஹைகோர்ட் இன் எனி யூனியன் டெரிட்டரிஸ்? எந்த யூனியன் பிரதேசத்திலும் உயர் நீதிமன்றத்தை அமைக்க யாருக்கு உரிமை உண்டு? 18th ஒன். ஓகே, ஸோ இது ஒரு கீ பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாலிட்டி கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் பார்லிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருந்தால் பார்லிமெண்ட்டுன்னு கொடுத்துட்டு பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸு, ஓகேங்களா, லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு எதை கொடுத்தாலும் சரி, டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்வி பார்லிமெண்ட்டுன்னு ஆப்ஷன் இருந்தால் முதல் ஆப்ஷன் ப்ரியாரிட்டி பார்லிமெண்ட்டு கொடுத்து ஆனால் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? பிகாஸ் பொதுவாக பார்லிமெண்ட்ன்றது இந்த லோக்சபா, ராஜ்யசபா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே உள்ளடக்கினது தான். ஓகேங்களா? இன்க்ளூடிங் அட்டார்னி ஜெனரல். ஓகே, அப்படின்ற பட்சத்தில் பார்லிமெண்ட்னு வந்தால் பொதுவாகவே ஆன்சர் அதுவாக தான் இருக்கும். சரியா? அந்த 19th question. The number of union territories in India is dash. ஓகே, இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? ஓகே, இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? 6, 9, 8, 7. Number of union territories in India.
Okay, answer which one? 18th one. 8 9. ஓகே, இப்போதான் ஜம்மு பிரிச்சு லடாக் 7 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, 8 யூனியன் டெரிட்டரிஸ் ஜம்மு பிரிச்சு லடாக்கை மாற்றினாங்களா? அப்போ 9 தானே வரும். எப்படி 8? ஆல்வேஸ் கன்ஃபியூசிங். எக்ஸாக்ட்லி, நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஷன் நான் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? யா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8 தான். சரிங்களா? 8 தான். என்னென்ன? பாண்டிச்சேரி, சண்டிகர், லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபார், டாமன் டையூ, தாதர் நாகர் வேலி. ஓகேவா? பாண்டிச்சேரி, சண்டிகர், டாமன் டையூ, தாதர் நாகர்வேலி. ஓகே, அண்ட் தென் வந்து ஓகே என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கேன் நான்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் 1 2 3 4 5 6 7. அண்ட் தென் வந்து லடாக். ஓகே ஓகே, ஏதாவது விட்டுருக்கேன்னா? 1 2 3 4 5 6 7 1 2 3 5 6 7 8. ஓகேவா? 8. எஸ், கரெக்டாக வந்துருச்சா? எக்ஸாக்ட்லி, எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுது அப்பப்போ. ஓகேவா சார்? தாதர் நகர் டாமன் டையூ மர்ஜ்டு. ஓகே சார், மர்ஜ் பண்ணுங்க. ஓகே ஓகே, டன். ஓகே ஃபைன், சாரி. தாதர் வேலி அண்ட் டாமன் டையூ. ஓகே, மர்ஜ் பண்ணுங்க. 1 2 3 4. இப்போ 1 2 3 4 5 6 7 வருது. ஓகேவா? ஸோ 7 வருது, 8 இல்லை, டோட்டலாக 7 வருது. இப்போ இதில் நீங்கள் வந்து அப்போ 8 இன்க்ளூட் பண்ணிங்கன்னா டெல்லி இன்க்ளூட் பண்ணிங்கன்னா 8. ஓகேவா? டெல்லி இன்க்ளூட் பண்ணலைன்னா 7 1. ஓகேவா? அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் இந்த டெல்லியை கொஷினில் கேட்கும் போது யூனியன் டெரிட்டரிஸ்லன்னு கொடுக்கலாம், அல்லது இதை வந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரிஸ் அப்படின்னும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் எது கொஷினில் என்ன கேட்குறான் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ 7 யூனியன் டெரிட்டரிஸு ப்ளஸ் நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரிஸ் 1 டெல்லி. ஓகேவா? ஸோ 7 + 1 அப்படின்னு சொல்லி பழகுங்க, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். சரியா? ஃபைன், டோட்டலாக. அண்ட் தென் 20th கொஸ்டின். Which are the modes of losing Indian citizenship? Okay, which are the modes of losing Indian citizenship? Renunciation, termination, deprivation. Okay, 20வது கேள்வி. ஓகே, அதாவது இந்திய குடிமுறையை இழக்கும் முறைகள் எது? ஓகே, இந்திய குடியுரிமையை இழக்கும் முறைகள் எது? வகுப்பு, ரத்து செய்யும் முறை, குடியுரிமை இழப்பு. ஓகே, ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவேஷன். ஓகே, ஆன்சர் எஸ். 3 அடிப்படையிலுமே அதை வந்து ரத்து பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஓகேவா? ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 21. ஓகே, ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த அக்விசிஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஓகே, இப்போ 20C ஆல்சோ எக்ஸாக்ட்லி. இந்திய குடியுரிமை பெறுவது தொடர்பான சரியான அறிக்கை கண்டுபிடிக்க. ஓகே, முதலாவது வந்து if citizenship in India is to acquired by registration 1 year residence in India is essential. ஓகே, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்தியாவிடம் குடியுரிமை பதிவு மூலம் பெறப்பட வேண்டும் என்றால் இந்தியாவில் 1 வருடம் வசிப்பது அவசியம். அடுத்தது,
Indian citizenship is acquired by naturalization. The person concerned must have resident in India for 5 years. If born in India, only that person can acquire citizenship. At least one of whose parent is an Indian. இந்தியாவில் பிறந்தால் அந்த நபர் மட்டுமே குடியுரிமை பெற முடியும். அப்படி இல்லைன்னா அவர் பெற்றோர் ஒருவராவது இந்தியராக இருந்திருக்கணும். ஓகே. ரூல்ஸ் ரிகார்டிங் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா ஷெல் நாட் பி அப்ளிகபிள் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்தியாவின் குடியுரிமை தொடர்பான விதிகள் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பொருந்தாது. ஓகே. ஸோ 21 ஆன்சர் வந்து எது? ஓகே, சரியான கேள்வி எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே ஃபைன். ஸோ 21st ஆன்சர் இஸ் சி. ஓகேவா, 21st ஆன்சர் வந்து சி. இந்தியாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் 1 year ரெசிடென்ஸ். ஓகே, அப்படி கிடையாது. இது ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா, அது ஒரு விஷயம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி இந்தியா ஃபார் பிஃபோர் மேக்கிங். ரிஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் 7 வருஷம் இருந்திருக்கணும். ஓகே, 7 years இருந்திருக்கணும். அதிகமாக அக்வைர்டு நேச்சுரலைசேஷன். நேச்சுரலைசேஷனாக அவன் பண்ணுறான் அப்படின்னா, ஓகேவா, இதில் நிறைய சகத்து இருக்குது. அவன் இந்தியனாக இல்லை அப்படின்னா, ஓகே, 5 years எல்லாம் கிடையாது. சரியா? அதே மாதிரி ரூல்ஸ் ரிகார்டிங் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா ஷெல் நாட் பி அப்ளிகபிள் டு இந்தியா. சிட்டிசன்ஷிப் அப்படின்றது அப்ளிகபிள் ஆகும். ஷெல் நாட் பி அப்ளிகபிள் எல்லாம் கிடையாது. சொத்துகள் வாங்க முடியாது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தவிர. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கவங்களும் வந்து இந்தியன் சிட்டிசன் தான், நாட் அன் ஃபாரினர். ஓகேவா, ஸோ அதனால் அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் சி மட்டும்தான் எக்ஸாக்டான ஆன்சர். ஓகே, அவன் ஒன்று சிட்டிசனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் வேணா இருக்கலாம். இன்னும் 2 கொஷின் தான் இருக்குது. ஓகேவா, 22. ஏன்னா கொஷின்ஸ் அவ்வளோதான் எடுக்க முடியுது, 2 குட்டி டாப்பிக்கு. ஸோ தட் வந்து தட்ஸ் இட், வி கோயிங் டு ஃபினிஷ். To acquire citizenship by registration, a person must have been resident in India for how many years? Immediately before making an application. Okay, before making an application. பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமையை பெறுவதற்கு ஒரு நபர் விண்ணப்பம் செய்வதற்கு முன்பு எத்தனை ஆண்டுகள் ஓகே இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் பை ரெஜிஸ்ட்ரேஷன்? Okay, 22nd answer D, C. Okay, okay, 5 but technically ஆன்சர் நான் கொடுக்கல. ஓகேவா, ஓகே, ஸோ இது எதுவுமே இல்லை. ஆன்சர் இ 7 years. ஓகே, ஆக்சுவலாக நான் டியில் வந்து நன் ஆஃப் தி அபோவ் வைக்கிறதா ஆப்ஷன் வச்சு செட் பண்ணியிருக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் செட் பண்ணலை. இங்கே நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு வைக்கலான் இருந்தேன். பட் ஆப்ஷன் செட் பண்ண மறந்துட்டுருக்கேன். 5ன்றதை கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் அப்படி. ஓகே, பட் ஆனால் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வயர். ரிஜிஸ்ட்ரேஷன் மூலிமா அவன் பண்ணுறான்னா, இன்றைக்கி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி 7 வருஷம் நான் வந்து இந்தியாவில் இருந்துக்கணும், நாட் 5 years. ஓகேங்களா, 7 years வந்து ஆர்டினரி சிட்டிசன் இந்தியா ஃபார் 7 years பிஃபோர் மேக்கிங் அன் அப்ளிகேஷன் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா, ஆர்டினரி சிட்டிசன் அப்படின்னா நினச்சேன் சார் 7 இருக்குன்னு. எஸ், ஆக்சுவலாக நான் நன் ஆஃப் தி அபோவ் வச்சுட்டு எத்தனை பேர் இந்த கொடுத்துருக்கிறதுல மாற்றி பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் டெக்னிக்கலாக அது கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். 23rd லாஸ்ட் கொஷின். when the citizen of person in India cannot be terminated. ஓகே, எப்போ வந்து அவனோட சிட்டிசன்ஷிப்பை வந்து டெர்மினேட் பண்ண முடியாது? at the time of emergency in country or state. Okay, at the time of emergency, when the citizenship of person in India cannot be terminated. எப்போ அதை ரத்து பண்ண இயலாது? ஓகே, at the time of emergency in country or state, அவசர கால நிலை இருக்கும்போது ரத்து பண்ண இயலாது. at the time of war, போர் செஞ்சுட்டு இருக்க சமயத்தில் ரத்து பண்ண இயலாது. at the election time அப்போ ரத்து பண்ண முடியாது. none of the above. இல்லை எப்பவுமே ரத்து பண்ண முடியாதா? ஓகே, this I told 7. yeah, good. Answer A, C, B. ஓகேங்களா, 23rd A, the last question. ஓகே, ஸோ 23rd ஆன்சர் வந்து B. ஓகேவா, 23rd ஆன்சர் வந்து B. சரியா?
at the time of emergency in state or country அந்த டைமில் ரத்து பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா பவர் அப்போ கையில் இருக்குது. ஓகே, ஸ்டேட் எமர்ஜென்சி இருந்தாலும் சென்ட்ரல் கையில் இருக்குது, சென்ட்ரல் எமர்ஜென்சி இருந்தாலும் பிரசிடென்ட்டோட கையில் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேவா, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். ஸோ அப்போ ஆர்டினன்ஸை மேக் பண்ணி என்ன பண்ணலாம், ரத்து பண்ண முடியும். எலெக்ஷன் டைமு அதுக்கு ரீசனே இல்லை, தாராளமாக பண்ணலாம். அந்த டைம் ஆஃப் போல் சமயத்தில் வந்து ரத்து பண்ண இயலாது. ஓகேவா, பிகாஸ் இப்படி யோசிச்சுக்கிங்க, இருக்கு. அப்போ நான் இப்போ நம்ம நாட்டில் ஒருத்தர் இருக்கான், அவனோட சிட்டிசன்ஷிப்பை நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னா அவனை உடனே என்ன பண்ணணும், நாட்டை விட்டு வெளியேற்றணும். அப்படி நாட்டை விட்டு வெளியேற்றும் போது இங்கே இருக்கிற சூழ்நிலையை வந்து என்ன பண்ணலாம், அவன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அதுவே வந்து நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த டைமில் ரத்து பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கலாம். பிகாஸ் இதில் கொஷின்ஸ் அவ்வளோதான் இருக்குது, எனக்கு ரெண்டும் ரொம்ப குட்டி டாப்பிக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து சயின்ஸ் டாபிக் தான். சயின்ஸ் பற்றி ஒரு ஜென்ரல், நிறைய பேர் வந்து எப்படி சார் மார்க் வந்து டிஎன்பிசி குரூப் 2 பேஸ் பண்ணியும் சரி, இல்லைனா வந்து எஸ்எஸ்சி பேஸ் பண்ணியும் சரி சயின்ஸ்க்கு எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சயின்ஸ்க்கு மட்டும் ஒரு வீடியோ, அதனால் நாளைக்கு ஜஸ்ட் குவிஸ் இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் சயின்ஸும். ஓகேவா, நிறைய நான் சொல்லியிருப்பேன், பட் ஸ்டில் குரூப் 1 பேப்பரையும் குரூப் 2 மாடல் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி சயின்ஸில் இதில் எவ்வளோ வந்திருக்கு, இதில் எவ்வளோ வந்திருக்கு, எங்கெல்லாம் வந்திருக்கு, இப்போ நீங்கள் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நாளைக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வரக்கூடிய அந்த 15+ மார்க், ஓகே 10லேருந்து 15 மார்க்கை ஈஸியாக எடுக்கலாம். பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலேருந்து ஈஸியாக பிரிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் யூனிட் 9 பற்றி சொல்லி யூனிட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் வந்து பாலிட்டி பற்றி சொன்னேன், பாலிட்டி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்கனாமி பற்றி சொன்னேன், எக்கனாமிக் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஜியாகிரஃபி கேட்டிருந்தீங்க, அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஓகே, அதுக்கப்புறமா ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்துக்கலாம். ஸோ எஸ்எஸ்சிக்கும் செப்பரேட்டாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. ஓகேவா, எஸ்எஸ்சிக்கும் செப்பரேட்டாகவே நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா, சயின்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணுங்க லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு. எஸ், லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு 10th புக் வரைக்கும் 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே படிங்க சயின்ஸ், ஒரு டாபிக் விடாமல். ஓகேவா, ஏன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் சில டாபிக் வராது சயின்ஸில், பட் ஆனால் லேப் அசிஸ்டன்ட்க்குன்னா அதுவும் இன்க்ளூடட். ஓகேவா, அதனால் ஃபுல்லாக படிங்க. இந்த டிஎன்பிசிக்கு குரூப்புக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் எப்போ ஆகும் சார் ப்ளீஸ்? டிஎன்பிசி குரூப்புக்கு வந்து நியூ பேட்ச் அப்படின்ட்டுலாம் இப்போ தான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா, அது February 16 தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் 10 கிளாஸ் தான் போயிருக்கு. ஒன்று நியூ பேட்ச் அப்படின்னா அடுத்த அப்கமிங் வந்து குரூப் 4 தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது குரூப் 4 குரூப் 2ன்னு மாற்றி வந்துட்டே இருக்கும். இன்னொரு பேட்ச்னா ஒரு 1 month கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து என்னது எலெக்ஷனு, அதுக்கு அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நோட்டிஃபிகேஷனுமே வந்துடும். அதனால் இப்போவே சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா கோர்ஸ் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 2.5 மாதத்துலேருந்து 3 மாதம் போகும், நீங்கள் ஆஃப்லைன் ஆன்லைன் எங்கே ஜாயின் பண்ணாலும். ஏன்னா அவ்வளோ சிலபஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துக்கலாம். சார் உங்கள் கிளாஸ் எந்த டைம்? என் கிளாஸ் எப்போவுமே at 9 PM. ஓகேங்களா, டெய்லி நைட்டு 9 PM இதே டைமுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா, சந்தோஷ்குமார் ஃபைன். சார் கரண்ட் அஃபேர்ஸ் சிஏஏ 2020 பற்றி சிஏஏ 20 கரண்ட் அஃபேர்ஸ்னு கேட்கல, பற்றி கொஷின்ஸ் வருமா சார்? சிஏஏ பற்றி கேட்குறீங்களா? ஓகே, கேள்விகள் வரலாம், பட் நம்ம டிஎன்பிசியில் அந்தளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக போகிறதில்லை, மேலோட்டமாக தான் கேட்பான். ஓகேங்களா, பட் அதையும் கவர் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, கொஷின்ஸ் 100% வராதுனால சொல்ல முடியாது, கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஃபைன். கார்த்திகேயன் குரூப் 4க்கு நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ணுறோங்க சிலபஸ், ஐ மீன் நியூ பேட்ச். ஓகேவா, அதை அப்லோட் பண்ணுவாங்க, டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிடுவாங்க. மேபி இந்த வீக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த லேப் அசிஸ்டன்ஸ்க்கு சயின்ஸ் குரூப் 2 யூஸ் ஆகுமா? 100% யூஸ் ஆகும். பிகாஸ் குரூப் 2 சயின்ஸும் லேப் அசிஸ்டன்ட் சயின்ஸும் சிமிலர். உங்களுக்கு லேப் அசிஸ்டன்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 சயின்ஸ் டாபிக் வரும். ஓகேங்களா, ஆனால் குரூப் 2க்கு அந்த சயின்ஸ் டாபிக் வராது. அவ்வளோதான் விஷயம். அதாவது லேப் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 10 டாபிக் இருக்குன்னா சயின்ஸ் குரூப் 2க்கு வந்து ஒரு 7 டாபிக் தான் வரும். அதுதான் மீனிங். ஒரு 3 டாபிக் இதில் எக்ஸ்ட்ரா வரும். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குமே தவிர, பட் 100% லேப் அசிஸ்டண்ட்டுக்கு படிக்கிற சயின்ஸு 90% குரூப் 2க்கு யூஸ்ஃபுல். ஏன்னா 6th to 10th அதே சிலபஸ் தான் நீங்களும் படிக்க போகிறீங்க குரூப் 2க்கும். ஸோ அப்போ எதெல்லாம் கேட்குறான்னு சொல்லி ஈஸியாக பண்ணிடலாம். சார் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சார் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகே சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 1955. ஓகே, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 1955. அமெண்ட்மெண்ட் வந்து ஐ திங்க்
ஓகே பார்த்து சொல்கிறேங்க. சிட்டிசன்ஷிப் எழுதி வச்சுருந்தேன், மறந்துட்டேன். அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, எஸ், அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரீசெண்ட் வந்து 2019. ஓகே, அமெண்ட்மெண்ட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டு 2019 ரீசெண்டாக போட்டு, ஓகேவா? ஓ ஓகே ஓகே, சிஏஏன்னு கேட்டீங்க. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், காட் இட். ஓகே, அமெண்ட்மெண்ட் சிஏஏலேருந்து கேட்குறீங்களா? ஓகே ஓகே, நான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போன்னு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், அதை பார்த்துட்டு. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேருந்து கேள்விகள் குரூப் ஒன்ல எது பார்த்தோம், பட் கேள்விகள் கேட்கப்படலை. ஓகே, அதுதான் சொல்கிறேன். நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெக்னிக்கலாக போக மாட்டான். போனால் இப்போ இந்த சிட்டிசன்ஷிப்பில் அப்படியே அந்த ஆக்டை பேஸ் பண்ணி எப்போ கொண்டு வந்தான் அந்த ஆக்டை, அவ்வளோதான் கொஷின் வரும். இல்லை சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எப்போ முதல்ல போடப்பட்டது, அமெண்ட்மெண்ட் ரீசெண்டாக எப்போ கொண்டு வரப்பட்டது, இல்லைன்னா இப்படி கேட்பான், ரீசெண்ட்லி சீன் இன் த நியூஸ் அப்படின்னு வரும். அதாவது செய்திகளில் அதிகமாக வந்த விஷயம் இது அப்படின்னு கொடுத்துட்டு என்ன அப்படின்னு கேட்பான். இவ்வளோ தான்ப்பா உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ட்ரெண்டு. ஓகேவா? நீங்கள் ரொம்ப டெப்த்தாக படிக்கிறது நல்லது, பட் டிஎன்பிசிக்கு அவ்வளோ டெப்த்து போக வேண்டாம். 100% கேட்க மாட்டான். சார் தமிழ்நாடு மெகா பேக் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் எவ்வளோ சார்? தமிழ்நாடு மெகா பேக் ஐ திங்க் அப்கிரேட் பண்ண ஓகே சாரி, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கிரைசி நீங்கள் கொஞ்சம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் அதை டீட்டெயில்டாக பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? கண்டிப்பாக. ஏன்னா தமிழ்நாடு மெகா பேக் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்கமிங் 1 இயர் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். பட் அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஓகே, ஐ திங்க் எஸ் காட் இட். 2999 ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி அடாவில் ஏதாவது ஒரு லைவ் பேட்ச் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது 2999 தான், ஓகேங்களா? அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் அடால் எந்த லைவ் பேட்சுமே வாங்கலை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தமிழ்நாடு மெகா பேக் வாங்குறதா இருந்தால் அது 5000 சம்திங் வரும். எஸ், 4999 5000 சம்திங் வரும், ஓகேவா? அடாவில் ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு மட்டும் 2999 வரும். அதுவும் நீங்கள் கோடு யூஸ் பண்ணால் தான் வரும், ஓகேவா? என்னோட கோடு யூஸ் பண்ணிக்கோங்க, Y247. 2 இயர் வேலிடிட்டி இல்லையா சார்? ஆக்சுவலி அது ஃபஸ்ட்டு 2 இயர் கொடுத்து திருப்பி இப்போ கேன்சல் பண்ணாங்க. இப்போ 2 இயர் இருக்குதா அப்படின்னு சொல்ல தெரியல, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா 2 இயர்னா நெக்ஸ்ட் இயர் வரத்துக்கும் அப்டேட் பண்ணுறதுக்காக தான் அந்த அப்கிரேடேஷன் கொடுத்தாங்க. பட் அது 1 வீக் மட்டும் தான் இருக்கும் ஆஃபர் மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது இருக்கான்னு நான் பார்க்குறேன், ஓகேங்களா? நீ எனக்கு டெலகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஓகே ஃபைன். நாளைக்கு ஜென்ரல் சயின்ஸு அண்ட் தென் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே என்ன டெஸ்ட்டு அப்படின்றத நான் பார்த்துட்டு உங்களுக்கு டெலகிராமில் போட்டு விடுறேன். அப்போ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டெலகிராமில் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருவேன், ஓகேவா? இது டிஎன்பிஎஸ்சி, இது எஸ்எஸ்சி. ஓகே ஃபைன் சார். லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் சயின்ஸ் தவிர வேறு கொஷின்ஸ் வருமா? எஸ், கண்டிப்பாக வருங்க. லேப் அசிஸ்டண்ட்டுக்கும் 30 கேள்விகள் வந்து உங்களுக்கு ஜிஎஸ், ஓகேவா? 30 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸு, ஈவன் மேக்ஸ் ஒரு 3 மார்க்ஸ் 4 மார்க் வரும். அப்படியே தான். பட் இவ்வளவும் சேர்த்து உங்களுக்கு 30 மார்க்கு, 120 மட்டும் சயின்ஸு. இதான் லேப் அசிஸ்டண்ட்டோடைய கம்ப்ளீட் டீட்டெயில், ஓகேவா? லேப் அசிஸ்டன்ஸ். ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா இந்த மார்க்கும் உங்களுக்கு குரூப் 2க்கு இருக்குது, இந்த மார்க்கும் உங்களுக்கு குரூப் 2க்கு இருக்குது. இந்த 150 மார்க்குமே நம்மளுக்கு ப்ரீஷியஸ். ஏன்னா இந்த கொஷின் பேப்பர் வந்த உடனே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபியில் நாம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் படித்தோமோ அதெல்லாம் வருதா அப்படின்னு செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்க மெத்தடு கரெக்டாக தப்பான்றது தெரிஞ்சிடும், ஓகேவா? இது மட்டும் இல்லை, ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு ஒரு எக்ஸாமும் வரப்போகுது, தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சர். இந்த எக்ஸாம்லேயுமே வந்து டெக்னிக்கல் பார்ட்டை தவிர்த்து ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் வரும். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் இதே தான் இருக்கும், ஓகே? 40 மார்க் கிட்டத்தட்ட இருக்கும், ஓகே? ஸோ இப்போ அதையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு கிளான்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 2 கொஷின் பேப்பருக்கு சேம் சிலபஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கிடச்சிடும். இது குரூப் 2க்கு முன்னாடி இது 2 எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க, ஓகே? அப்போ 2 கொஷின் பேப்பரில் அதே மேக்ஸு, அதே கரண்ட் அஃபேர்ஸு, அதாவது இந்த வருஷத்தில் வந்த கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே ரிப்பீட்டடாக வரும். இப்படி அழகாக அனலைஸ் பண்ணிங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் எதெல்லாம் படிக்கலான்னு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நானும் வெயிட் பண்ணுறேன், இது வந்த உடனே இதை மொத்தமாக அனலைஸ் பண்ணணும் திரும்பவும் உட்காந்துட்டு.
ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொஷின் பேப்பர்ஸை ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிப்பீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸை ப்ரீவியஸ்னா 10 வருஷம் கொஷின் பேப்பர் நான் பார்க்க சொல்ல. கரண்ட்டாக டிஎன்பிசியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடக்குதோ அந்தந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். ஓகேங்களா? ஃபைன். நம்ம நாளைக்கு சயின்ஸை பற்றி இந்த ஒரு அனலைசிஸோட பேசலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல். குட் நைட். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. பாய்.